வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பகவான் வெங்கட்ராம சுவாமிகள் பிருந்தாவனம் வெங்கட்ராம சுவாமிகளோட ஜீவ சமாதி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 17வது வருஷம் குரு பூஜை, ஐயாவோட குரு பூஜை. இன்னைக்கு வந்து ஐயாவோட அனுபவங்களும் ஐயாவோட மிராக்கிள்ஸை பற்றி நம்ம பேசுறதுக்காக இருக்கோம். அது பேசுறதுக்காக நம்ம கூட திரைப்பட பாடலாசிரியர் திரு SKR தொல்காப்பியன் அவர்கள் வந்திருக்கார்கள். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க. பகவான் வெங்கட்ராம சுவாமிகளோட அனுபவங்களை பற்றி இப்போ நம்ம பேசுறது இருக்கோம் சார். இப்போ நம்ம சந்திச்சிருக்கிற நிகழ்வு வந்து 17ஆம் ஆண்டு மகா குரு பூஜையில் சந்திச்சிருக்கோம். லொக்கேட் வந்து ஒரு செங்கல்பட்டு மாவட்டத்தில் மேலையூர்னு சொல்லிட்டு ஒரு மலையும் மலை சார்ந்த பகுதியும் அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் நம்ம இருக்கிறோம். சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு ராகுகேது பரிகார ஸ்தலமாக விளங்கக்கூடிய நாகபரணீஸ்வரர் பெரிய நாயகி சமேதங்கிற சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜீவ சமாதி தான் இது. சத்குரு வெங்கட்ராம சுவாமி வந்து லைவில் வந்து KK நகரில் இருந்தப்பையும் நான் அவருடைய பயணிச்சிருக்கேன். இப்போ சமாதிக்கு அப்புறமும் நம்ம இங்கே வந்து குரு சேவை பண்ணுறது, அடிக்கடி வர்றது, இந்த மாதிரி இதில் கலந்துக்கிறோம். எப்பவுமே நீங்கள் வந்து ஐயாவோட குரு பூஜையில் எல்லா வருஷமும் நீங்கள் கலந்துப்பீங்களா ஐயா? ஆமாம். அந்த 3 நாள் இந்த குரு பூஜையில் வந்து நம்மளுடைய சர்வீஸு கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இன்வால்மெண்ட்டாக நம்மளுக்கு இருக்கும். அதே போல் இந்த அறக்கட்டளை நடத்துவவர்களும் சரி, அடியவர்களும் சரி, நம்ம மேலே ஒரு ஈடுபாட்டோட அவங்க. இந்த வருஷம் நானும் ஒரு நாள் முன்னாடி தங்கியிருந்து எனக்கு இந்த வாய்ப்பு ஐயா கொடுத்தாங்க. ஐயாவுக்கு ஸ்பெஷலியா சங்காபிஷேகம் 108 சங்காபிஷேகம் நடந்தது. அது பத்தி எப்படிங்க ஐயா? அது வந்து சங்காபிஷேகம் வந்து சிவனுக்கு பண்ணக்கூடியது தான். அது மகான்களுக்கு பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்க அவங்க கையால் கொடுத்து பண்ண சொல்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தோஷங்கள், அவங்களுடைய கர்மங்கள், பழைய வினைகள் எல்லாமே அந்த மகானுக்கு அந்த ஜலமாக நம்ம அபிஷேகம் பண்ணும்போது அது ரொம்ப விசேஷம். அது கர்மங்கள் தீர்றதா ஐதீகம் உண்டு. எஸ்பெஷலி இந்த 17வது வருஷம் ஐயாவோட குரு பூஜை, அதாவது 17 வருடம் கடந்து வந்திருக்கு. இந்த 17 வருடத்துல வந்து உங்களுக்கு வந்து நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த 17 வருடத்தில் நான் ஃபீல் பண்ற விஷயங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஐயாவோட ஜீவசமாதி இங்கே நடைபெறும் பொழுது 12 வருடங்கள் வானத்தில் வட்டவிட்டதாக ஐதீகம் உண்டு. ஜீவசமாதி பண்ணும்போது அப்படி ஒரு, அதாவது ஸ்ரீ ராகவேந்தர் எப்படி உயிரோடையே அந்த ஜீவசமாதி பண்ணும்போது எப்படி அந்த காட்சிகளை நம்ம பார்க்குறோமோ அந்த மாதிரி காட்சிகளை நம்ம இங்கே பார்த்தோம். அதுக்கப்புறம் பல மிராக்கிள்ஸ் இந்த ஊரில் நடக்க ஆரம்பிச்சு இந்த சிவஸ்தலம் வந்து சிதிலமடைந்து கிடந்தது. ஒரு புளிய மரம், சலவிருச்சம், அந்த சலவிருச்ச மரம் வந்து ரொம்ப சிதிலமடைஞ்சது. நான் கூட கேள்விப்பட்டேங்க. சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேர் அமைஞ்சிருக்கு கோயிலா. அந்த கோயில் தம்பதி சமேத வந்து அமைஞ்சிருக்கு. அப்படி இந்த சிவாலயம் வந்து ரொம்ப ஐயா வந்ததுக்கப்புறம் பெரிய அளவுக்கு ப்ரமோட் ஆயிருக்கு. அது பெரிய விஷயம். அந்த 108 சங்காபிஷேகம்ன்றது வந்து, அந்த 108 சங்காபிஷேகம் வந்து என்ன ஒரு சிறப்புகள்? அதாவது இன்னைக்கு நான் பார்த்தேன் ஐயாவோட குரு பூஜையில வந்து அந்த 108 சங்காபிஷேகம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஐயாவுக்கு வந்து ராஜ அலங்காரம்லாம் பண்ணாங்க. பண்ணிட்டு அந்த சங்காபிஷேகம் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. ஐயாவோட பக்தர்கள் எல்லாம் வந்து எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. எஸ்பெஷலி சென்னையில இருக்க எல்லா ஜீவ சமாதிஸ்ல இருந்தும் ஐயா தரிசனம் பண்ண இன்னைக்கு வந்தாங்க. குறிப்பாக கல்லுகட்டி சாமி ஜீவ சமாதியிலிருந்து வந்திருந்தார்கள். ராஜராஜேஸ்வரி அம்மாட்டிருந்து வந்திருந்தாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய CLIC பரஞ்சோதி பாபா, அவர் தான் என்னுடைய குருநாதர். உங்களுக்கும் அவர் தான் குருநாதர். கண்டிப்பாக. அவருடைய ஆலயத்திலிருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க. இது ஒரு பெரிய நெட்வொர்க். இது சுவாமி வந்து ரொம்ப அதிகமாக பேச மாட்டாங்க. சுவாமி பெருமாள் அம்சத்திலேயே அவரை நம்ம பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல், தகன்ட்டு அப்படியே ஒரு தங்கத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல். அதுவும் இந்த வருஷம் மாசி மாதத்துல ஐயாவோட 17வது வருஷம் குரு பூஜை, அந்த கரெக்டாக சனிக்கிழமை. அதுவும் ஆமாம், அது ஒன்று. 3 விஷயம் நடந்திருக்கு. பௌர்ணமி தேதியில் அவர் சமாதியானார். அந்த பௌர்ணமி சேர்ந்து வந்தது, மாசி மகம் சேர்ந்து வந்தது. இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் ஐயாவோட பின்னாடி பரஞ்சோதி பாபாவுக்கு அருளாலயம் வந்து அமைஞ்சிருக்கு. ஆமாம். அது எப்படி இது அமைஞ்சதுங்க ஐயா அருளாலயம்? இந்த அருளாலயம் வந்து நவநீத கிருஷ்ணன் ஐயா என்று ஒரு டோனர் இந்த கோயிலை கட்ட வந்தவர். அவர் வந்து பரஞ்சோதி பாபாவுக்கு அவர் சில மிராக்கல்ஸ் எல்லாம் பண்ண, அவருடைய கனவுல தோன்ற, அவருக்கு ஏதோ ஒரு இது பண்ணணும் அப்படிங்கிற இது பண்ணும்போது இந்த இடத்துல பக்கத்தில் ஒரு நினைவாலயம் பண்ணலாம்
அப்போ வடபழனி பரஞ்சோதி பாபா வந்து இங்க வந்து ஜீவசமாதி பண்றதுக்காக எடுத்துட்டு வந்த இடம், அதனால நினைவாலயம் கட்டியிருக்காங்களா? இல்ல இங்க வந்து அவருக்கு உத்தரவாகல. ஆக்சுவலா பால்நெல்லூர்ல தான் உத்தரவாகி அங்கதான் சரி அவர் ஜீவசமாதி பண்ணிருக்காங்க. சரி அதுதான் சரி. பெரிய ஷிரடி மாரி வரக்கூடிய ஆமா இடமா ஆமா, கண்டிப்பா அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா. இங்க வந்து அவருடைய நினைவாலயம் இப்ப எப்படி ஷிரடி பாபாவுக்கு எவ்வளவோ இடங்கள்ல இருக்கும்போது அதே மாதிரி பரஞ்சோதி பாபாவுக்கு நிறைய இடங்கள்ல வரக்கூடிய வாய்ப்புகள் பின்வரும் காலங்களில் உண்டு. கண்டிப்பா கண்டிப்பா நம்ம கண்டிப்பாங்க அந்த ஐயா. நினைவாலயத்திலேயே நிறைய மிராக்கல்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. அதாவது ஐயா வந்து இங்க ஜீவசமாதி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இங்க உத்தரவு இல்லாம அங்க ஸ்ரீபெரும்புதூர்ல பண்ணதால இங்க நினைவாலயம் கட்டியிருக்காங்க. இதை தொடர்ந்து நேத்துல இருந்து நிறைய சிவனடியார்கள், நிறைய ஜீவசமாதியில இருந்து வந்து பக்தர்கள்லாம் வந்து ஐயாவோட குரு பூஜையில வந்து சேவகம் பண்ணிட்டு வராங்க ஐயா. ஆஹ் இப்போ நாம நடந்து வந்துட்டு இருக்கிற பாதை வந்து ஒரு மலை பாதை. அதாவது மேலையூருக்கு பேக்ட்ராப்ல இருக்கிற ஒரு மிகச்சிறந்த மலை ராம் மலை என்று சொல்லக்கூடியது. மகாபாரத போராட்ட காலத்தில் வந்து இந்த இடம்லாம் பயன்படுத்தி இங்கே ராமர் வந்ததாகவும் அனுமன் வந்ததாகவும் ஐதீகம் உண்டு. அந்த மலை மேலே வந்து நான் போயிருக்கேன். அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது. அது அப்படியே செதுக்கிக்கிட்டே போகணும். ஒரு இந்த ஊர் தர்மகர்த்தா எல்லாம் ஒரு 4-5 பேர் சேர்ந்து இந்த மலை மேலே போய் பார்க்கும்போது அங்கே சில தடயங்கள்லாம் இருக்குது. அங்கே சில கற்கள், அந்த காலத்து பாறைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பிரமிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. பல மூலிகைகள், அற்புத மூலிகைகள் இங்கே இருக்கிறது. ஒரு மகான் வந்து ஒரு இடத்த செலக்ட் பண்ணுறாங்கன்னா அது வந்து சாதாரணமான விஷயமே இருக்காது. பல வருடங்களுக்கு முன்னால் இங்கே ஏதோ ஒரு காவியமோ ஏதோ ஒரு சரித்திரமோ இங்கே நிகழ்ந்திருப்பதால் தான் அதை 2000 வருஷத்துக்கு அப்புறமோ ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறமோ அந்த இடத்த தேடி வந்து அங்கே சமாதி நிலை கொள்கிறார்கள் என்பதே நித்தியமான உண்மை. அப்படி பார்க்கும்போது வெங்கட்ராம சுவாமி சாதாரணமான ஆளு கிடையாது. சும்மா உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பார். சார் இப்போ தான் செவ்வாய்க்கிரகம் போயிட்டு வந்தான்னு. நமக்கு வந்து பார்த்தா கேட்குற நமக்கு காமெடியாக இருக்கும். என்னடா அது இங்கே தான் உட்காந்துருக்காரு செவ்வாய்க்கிரகம் கூட இருந்து ஐயா கூட இருந்து இதை பார்த்த விஷயங்கள் இதெல்லாம். உண்மையிலேயே அவர் செவ்வாய்க்கிரகம் போயிட்டு தான் வந்திருப்பாரு. அந்த மாதிரி ஒரு விஷயம். ஒரு முறை அவங்க மகான்களுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவையே இல்லை. சமாதிக்கான டேட்டு வந்தோடனே அவங்க அதுக்காக ரெடி ஆயிடுவாங்க. பட்டு கூட இருக்கிற அடியவர்கள் வந்து அவருக்கு உடம்பு சரியில்லைங்கிறப்ப கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவரை பார்க்கணுங்கிற அந்த ஒரு ஈடுபாடு அவங்கள்ட்ட இருக்கும். அப்படி ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கும் போது நான் போய் பார்க்க போகிறேன். அப்போ என்கிட்ட வந்து பேசுகிறாரு. அப்போ தான் நான் கொஞ்சம் அவர்கிட்ட நெருங்கி வந்துகிட்டு இருக்கேன். அப்போ சொல்கிறாரு, சார் சண்முகம் கவசம் படித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாரு. எனக்கு அது சம்மந்தமாக எந்த ஒரு விஷயமும் தெரியாது. அப்போது வேலாயுதம் என்பவர், அதாவது என்ன வந்து சின்னையாட்டை அழைச்சிட்டு போனது அவர் தான். அவர் வந்து திருச்செந்தூர்லேருந்து வராரு. திருச்செந்தூரில் வரும்போது அந்த பன்னீர் இலை விபூதி அதோட தீர்த்தம் எல்லாம் எனக்கு கொண்டாந்து கொடுத்து, ஐயா நான் திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன். இலை விபூதி என்று சொல்லுவார்கள். ஆமாம், பன்னீர் இலை அதெல்லாம் விபூதி. கொடுத்துட்டு எனக்கும் அவர் கொடுக்குறாரு. அவர் தான் என்ன சின்னையாட்டை அழைச்சிட்டு போனார். அப்போ வந்து சார் இவர்கிட்ட கேட்டால் கொடுப்பாரு சாருங்கிறாரு. ஏன்னா சண்முக கவசம்னா என்னன்னு கேட்குறேன். ஐயோ பாம்பன் சாமி எழுதுனதுன்னு சொல்லிட்டு அவர் பாக்கெட்டில் சின்ன ஒரு டைரி வச்சுருந்தாரு. அதை எனக்கு எடுத்து கொடுத்தாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அதை நான் வந்து படித்தேன். அது வந்து 6 முறை படிக்கணும்னு சொல்லிட்டு ஐயா சொன்னாங்க. அந்த பாக்கியத்தை பெற்ற பெரிய பாக்கியசாலியாக எனக்கு அது அமைஞ்சுது. சண்முக கவசம் வந்து அவர், அதாவது வெங்கட்ராமன் ஐயாவே உங்களுக்கு வந்து சண்முக கவசத்தை பற்றி நீங்கள் அடிக்கடி படிக்கணுன்ற விஷயத்த உங்களுக்கு சொன்னாங்க. ஆமாம், அது வந்து அதை படித்து முடிப்பேன்னு அவர் சொன்னார். சார் இதெல்லாம் படித்தோம்னா ரொம்ப உண்மையோட வாழணும் சார், இதெல்லாம் தொட்டோம்னா ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிறத அவர் உணர்த்தி தான். இதுல இருந்து ஐயா வந்து முருகர்கிட்ட ரொம்ப தீவிரமா நம்ம இருக்கணுன்றதை உணர்த்துறாரு நம்ம. ஆமாம், முருகர் மட்டுமில்ல பெருமாளின் அம்சமாகவும் அவர் பலமுறை காட்சி இருக்கிறார். கண்டிப்பா கண்டிப்பா. அவர் வந்து அதான் சொல்றேன்னா வந்து ஒரு அதிகமான ஆட்களை அவர் சேர்த்துக்க மாட்டார். பரஞ்சோதி பாபா பார்த்தீங்கன்னா ஒரு கொள்ளிடம் ஆறு போல அவர். பரஞ்சோதி பாபா வந்து ஒரு கொள்ளிடம் ஆறுன்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் சிதம்பரம் ஓடுறது. அது என்னன்னா எல்லா ஆறும் வந்து அதில் சங்கமிக்கும். அதே மாதிரி தான் பரஞ்சோதி பாபா எல்லா விஷயத்தையும் எடுத்து போட்டு பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான். சின்னையா அப்படின்னா பெரிய ஒரு ஆஃபீஸர்ஸ் மாதிரி அவர் நடக்கிற டிக்னிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரெஸ்பெக்டாக இருக்கும். அதே மாதிரி டிவோட்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை உள்ள விட்டுற மாட்டார். ரொம்ப செலக்ட் பண்ணி தான் இது பண்ணும்போது அப்போ நம்ம போய் பார்க்கும்போது அவர் சொல்லுவார், சார் நீங்களாம் வரலாம் போகலாம் சார், பட் அவரு தான் சார் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரஞ்சோதி பாபாவை சொல்லுவார். இதை நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஒன்று புரியுது. ஆர்மியில் எப்படி நேவிக்கு வந்து செலக்ட் பண்ணி எடுப்பாங்க, அது மாதிரி ஐயா வந்து செலக்டிவான ஒரு சில பாத்தீங்கன்னா அந்த ஆர்மி கண்ட்ரோல்ல தான் பேசுவார். ஷூட் பண்ணோம் சார், இதெல்லாம் வந்து மிலிட்டரி கவர்மெண்ட் சார், நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது சார், இங்கெல்லாம் ஒரு எறும்பை கொண்டா கூட இங்கெல்லாம் வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க அப்படிலாம் வந்து அவர் பேசும்போது பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். ஐயோ என்னடா நம்ம தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். பட் அது கிடையாது, அந்த விஷயம் கிடையாது.
பட் என்னன்னா அவரை பார்த்ததுல ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சது. இதுல இருந்து ராமரே பூமிக்கு வந்தது, அதாவது கலியுகத்தில் ராமர் அவதரித்து வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார் என்று ஒரு கற்பனையாக நினைத்து கொண்டாலும் அதுதான் உண்மையும் கூட. ராமரே கலியுகத்தில் அவதரித்தவர் தான் சத்குரு வெங்கட்ராம சாமி அவர்கள். இப்போது மேலையூரில் அருள்வாடித்துக் கொண்டே இருக்கிறார். இதுல இருந்து என்ன தெரியுதுங்க ஐயா, ஐயா எவ்வளவு பேர் ஐயா தரிசனம் பண்ணிட்டு போனாலும் ஐயா ஒரு சில பேரை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆமா, அதாவது ஒழுக்க நெறியில கரெக்டா இருக்கவங்கள செலக்ட் பண்ணி ஐயா கரெக்டா வச்சு அதை வழி நடத்துறாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஐயா இருக்கக்குள்ளே, ஐயா லைவா இருக்கக்குள்ளே இது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும் போது இதுல இருந்து என்ன தெரியுது, இது ஆர்மி ஆபீஸ் மாதிரி. இவங்க எப்படின்னா சார், சத்குரு வெங்கட்ராமசாமியை பத்தி ஒரு சிம்பிள், அதாவது ஒரு எக்ஸாம்பிளா நம்ம ஷார்ட்டா சொல்லணும்னா, மலை மேல போய் நின்று எவனோ ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்க போறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு விதியே முடிய போகுதுன்னு வச்சுக்கலாம். மலை மேல நின்றுட்டான், போய் உழுவ போறான். அந்த உழுவ போற நேரத்துல இவங்க போய் பறந்து போய் அவனை அப்படியே கையை பிடிச்சி தூக்கிட்டு வந்துருவாங்க. அப்படி ஒரு வல்லமை பெற்றவர்கள் தான் இவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கார்த்தி. கண்டிப்பா கண்டிப்பாங்க, நல்லது நல்லது நல்லது. இதை தொடர்ந்து ஐயா, நம்ம இதுக்கு முன்னாடி சங்காபிஷேகம் பத்தி பேசணும். சங்காபிஷேகம் 108 சங்காபிஷேகம் பண்ணி ஐயாவுக்கு ராஜ அலங்காரம் பண்ணாங்க, அதை பத்தி பேசணும். ராஜ அலங்காரம் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பா இருந்தது. அது இத்தனை வருஷம் வந்த எல்லாருமே இந்த வருஷம் ரொம்ப சிறப்பா இருந்ததுன்னு எல்லாரும் நிறைய பேர் உணர்ந்தாங்க. அதுக்கப்புறம் ஐயாவுக்கு ஆரத்தி எல்லாம் காமிச்சாங்க. ஆரத்தி, அன்னதானம் இதெல்லாம் கொடுத்து பழம் எல்லாம் விநியோகம் பண்ணாங்க. ஐயாவோட ஜீவ சமாதியில இருந்து எஸ்பெஷலி எல்லாருக்கும் ஃப்ரூட்ஸ் விநியோகம் பண்ணாங்க. இதுதான் மகான்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட வர பொருள்கள் எதுவுமே அவங்க எடுத்து வச்சுக்கிறது இல்லை. இந்த உடனே என்ன பண்ணுவாங்க, அப்படியே வர பக்தர்களுக்கு பரஞ்சது பவம் சரி அப்படி எடுத்து கொடுப்பாங்க. அது கொஞ்சம் நாள் முன்ன பண்ண இருக்கும். இப்ப என்னன்னா, சத்குரு வெங்கட்ராமசாமியை பொறுத்தவரை ஒரு அல்வா ஒரு டிவோட்டி வாங்கிட்டு வருவாரு. திருநெல்வேலி அல்வான்னு வச்சுங்களேன். அந்த அல்வா ஒரு ஸ்பெஷல் அல்வான்னு வாங்கிட்டு வருவார். சார் ஐயா உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னா அந்த அல்வா தூக்கி ஓரமா வைப்பாரு. அது ஒரு 6 மாச காலம் கடந்துரும். அப்படியே ஒரு 6 மாதம் கழிச்சு யாரோ ஒரு டிவோட்டி வரும்போது அந்த அல்வா எடுத்து கொடுப்பாரு. அப்படியே சுட சுட இருக்கும். அப்படியே வாங்கிட்டு வந்த என்ன பதத்துல இருக்கோ அதே மாதிரி இருக்கும். அந்த இது இருக்கும். அப்போ ஒரு வடையை ஒருத்தர் வாங்கி கொண்டாந்து கொடுப்பாரு. அந்த வடையை பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் கழிச்சு யாருக்காவது ஒரு டிவோட்டி கொடுப்பாரு. அவங்க சாப்பிடும் போது உணர்வாங்க அது சுட சுட இருக்கு. 3 மாசம் வடைய வடைங்கிறது தெரியும். 3 மாசம் கழிச்சு இதுல இருந்து அப்ப ஐயாவோட அந்த பிரபஞ்ச ஆற்றல் அந்த அவர் கை வச்ச அந்த ஒரு சின்ன நுனி பொருளா இருந்தாலும் அதுல நிறைஞ்சிருக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கு. நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது ரொம்ப நல்லதுங்கய்யா. அந்த பழம் இன்னைக்கு எல்லா டிவோடிக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி போல. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி போயிருக்கு. ஆமா, அந்த பழங்க ஒவ்வொரு பழமும் ஏதோ ஒரு இது கொடுத்துட்டே இருக்கிறாங்க. கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பழம் வேலை செய்யும். அந்த பழம் ஒருத்தருக்கு ஒரு டிபியை குணப்படுத்தும். கண்டிப்பா. ஆஸ்மாவை கியூர் பண்ணும். ஆமா. கேன்சரை கியூர் பண்ணும். கண்டிப்பா. ஒரு சில பேருக்கு மன உளைச்சலை கிளியர் பண்ணும். கண்டிப்பா. மகான்களை ஏதோ ஒரு இதுல அதை ப்ளஸ் பண்ணி நம்ம கொடுக்குறாங்க. அதை யாருக்கு போகணுமோ அது. எனக்கு கூட ஒரு 3 பழம் கிடைச்சது இன்னைக்கு, வாழைப்பழம். இது எனக்கு 2 ஸ்ட்ராபெரி கிடைச்சதுங்க ஐயா கிட்ட. 2 ஸ்ட்ராபெரி. அந்த மாதிரி பெரிய விஷயம். ஐயாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது காரணம் என்னன்னா, அவர் புன்னகை செல்வர்னே சொல்லலாம் நம்ம. காரணம் என்னன்னா, அவர் சிரிக்கும் போது நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பட் மகான்கள் சிரித்தால் நமக்கு அதிகமாக வினைகள் இருக்கிறது, நமக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அவங்க ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் பண்ணுவாங்க. அவங்க ஒரு ஃபீல் பண்றாங்க, அழுகுறாங்க அப்படின்னா இந்த ஐயோ பிரச்சனையை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றான்னு கூட நினைச்சு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி திடீர்னு பார்த்தா விழுந்து சிரிப்பாரு. அப்ப நம்மளுடைய ஃபீல் நம்மளுடைய பிக்சர்ஸ், அதாவது நம்ம என்னென்ன செஞ்ச பாவங்களோ புண்ணியங்களோ எல்லாமே அப்படியே கலந்து ஸ்கிரீன் மாதிரி சன் டிவில ஓடிட்டு இருக்க மாதிரி ஓடும் அவருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுங்க ஐயா, மகான்கள் பொறுத்த வரைக்கும் பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் இது 3மே அவங்களுக்கு தெரியுது. ஆமா, முக்காலம் உணர்ந்தவர்கள் தான் மகான்கள், ரிஷிகள், யோகிகள் எல்லாமே. அப்ப ஐயாக்கு அது தெரியும் போதுதான் ஒரு சில விஷயம் நம்மளுக்கு நடக்க போகுதுன்றா சிரிக்கும் போது அது நம்மளுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, மனிதனுக்கும் மகானுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். முக்காலத்தை உணர்ந்தவர்கள் தான் ஞானி, பேர் ஞானி எல்லாம் சொல்லுவாங்க. கல்லுக்கட்டி சாமி எல்லாம் பெரிய ஞானி, எந்த வித மாற்றமும் இல்லை. அவங்க டிவோட்டிஸ் எல்லாம் அதை உணர்றாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பெரிய ஒரு ஞானத்தினுடைய விளிம்புல அவர் வெளியில வந்தவர் கல்லுக்கட்டி சாமி. இன்னைக்கும் ஜீவசமாதியில பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வைப்ரேட். நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் ஐயா, கல்லுக்கட்டி சாமி பத்தி சொல்லுவாங்க. அவரை பார்க்க போகும்போது திடீர்னு ஒருத்தர் கல் எடுத்து அடிச்சிருவாரு, அந்த அடிச்சு அவங்க வினைகளை தீர்த்துருவாரு அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம அங்கேயும் நமக்கு தொடர்ந்து அவருடைய அழைப்பு இருந்துகிட்டே இருக்கு. நம்ம கூப்பிடுற மாதிரியே தோணும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம போயிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு விஷயம். அது மாதிரி ஒரு மனிதனுக்கும் மகானுக்கும் என்ன வித்தியாசங்கிற ஒரு விஷயத்த மட்டும், மனிதன் எப்படி வாழணும்னா இதை நான் அட்வைஸாலாம் சொல்லல, நீங்க அட்வைஸாவும் எடுத்துக்கணும். நிகழ்காலத்தை மட்டும் எவன் ஒருவன் யோசிக்கின்றானோ அவனுக்கு பிரச்சனையே வராது. அட் பிரசன்ட் நீ என்ன பண்ற, அன்னைக்கு என்ன பண்ற,
எதிர்காலத்தை பற்றியும் யோசிக்காத, இறந்த காலத்தை பற்றியும் யோசிக்காத. ஆனால் உன்னுடைய 3 காலத்தையும் உணர்ந்தவர்கள் தான் மகான்கள் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையோட பயணம் வந்து ஸ்பீடாக போயிட்டு இருக்கும். இது எனக்கே வந்து ப்ராப்ளம் தான். பல வருஷம் வந்து நான் கடந்த காலத்தை பற்றி நினச்சிக்கிட்டு இருப்பேன். கடந்த காலம்னா உங்களுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் தஞ்சாவூரில் வாழ்ந்த வாழ்க்கையும் அந்த நண்பர்களை பற்றியும் அந்த உறவுகளை பற்றியுமே என்னுடைய மனசுல சிந்தனை வந்துகிட்டே இருக்கு. இதை மகான்கள் வந்து டோட்டா எரேஸ் பண்ணி தூக்குறாங்க. அதுக்காக நமக்கு அந்த இடத்துக்கு அனுப்பிச்சு கொஞ்ச நாள் இருக்க வச்சு அந்த ஆசையை தீர்த்து வாடன்னு கூப்பிடுறாங்க. அதாங்க ஐயா, ஒருத்தருக்கு அதாவது மகான்கள் கிட்ட எல்லாருமே வந்து இப்போ வயசு வித்தியாசம் இல்லாம 20 வயசுலயுமே ஒரு நபர் வராரு, ஆமா 25 வயசுலயும் ஒரு நபர் வராரு, 50 வயசுலயும் ஒரு நபர் வராரு, 80 வயசுலயும் ஒரு நபர் வராரு. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு மாதிரி தான் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு விஷயம் எப்படி சாம்பிள் சொல்ல போனா ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க அவங்களோட பாவனையில. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி தான் அவங்க வந்து பிளஸிங்கும் அவங்களோட பிரச்சனைகளை வந்து ஒரு மாதிரி தீர்த்து வைக்கிறாங்க. இதை பத்தி என்னங்க நினைக்கிறீங்க, உங்களோட அனுபவம்? இது வந்து அதான் சொல்றேன்னா, இது எல்லாமே ஒரு ரகசியம் தான். அந்த ரகசியத்தை வந்து இப்ப என்ன பார்த்துக்கிட்டே இருப்பாரு, எனக்கு தான் பண்றாருங்கிறதெல்லாம் கிடையாது. யாருக்கு வேணாலும் அவங்க பண்ணலாம், இது பண்ணலாம். ஒரு விஷயம் என்னன்னா வந்து, அதாவது இந்த மகான்களை நீ ஒரு முறை சந்திச்சிட்டிங்கன்னா போதும், அவங்க பார்த்துக்குவோம் எல்லாம். நம்ம அதுக்கான கவலையை நம்ம வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஐயோ நாளைக்கு இது நடக்குமே, இது நடக்குமே, இது நடக்கும். நமக்கு ஒரு டேக்கப் ஆகுதுன்னா அவங்க வந்து கரெக்டாக பண்ணிடுவாங்கங்கிறது தான் என்னுடைய இது. அதில் வந்து சத்குரு வெங்கட்ராமய்ய சாமியை சந்தித்ததும் சரி, இனிமேல் வருகின்ற பக்தர்களுக்கு இன்னும் பேரானந்தம் கிடைக்க போகிறது. இதை எதுக்கு நம்ம இந்த இரட்டை மகான் தொலைக்காட்சி மூலம் நம்ம வந்து கார்த்திகோட வந்து பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம், ப்ரமோட் பண்ணுறதோ இதுதோ அதெல்லாம் கிடையாது. இங்கே வந்து உண்டியல் வச்சு வசூல் பண்ணுறது, நாட் கமர்ஷியல், அந்த மாதிரி ஒரு ஜீவ சமாதி இடம் இல்லை. இது ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பக்தர்கள் வந்து அந்த பேரானந்தத்தை அவங்களும் பெறணுங்கிறதுக்காக தான் நம்ம சொல்றோம். கண்டிப்பா 17 வருஷம் முடிஞ்சிடுச்சு. இங்க என்னென்ன மிராக்கிள்ஸ் என்னென்ன நடக்கும், எவ்வளோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டு வழி தெரியாம இடம் தெரியாம பக்தி மார்க்கத்துல நிறைய போய் செலவுகளை பண்ணிட்டு அப்படியே தவிச்சிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட், அதாவது வந்துட்டு அப்படி காலை வச்சுட்டு போனாங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே அவங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அதுதான் யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருக. அதுதான் நம்ம சொல்றோம். மற்றபடி கண்டிப்பா கண்டிப்பா புகழாரமோ இதுவோ எதுவுமே கண்டிப்பா கண்டிப்பா நம்மலாம் சாமிகளை பத்தி பேசுறது, நம்ம இந்த பிரபஞ்சத்துல துகள் கூட கிடையாது நம்ம. ஆமா ஆமா, ஏதோ வந்து ஐயா வந்து இன்னைக்கு நம்மள வந்து ஒரு சில விஷயம் பேசுறது வந்து புகழோ அவங்க மற்றவங்க நம்மளை பத்தி போற்றணுமோ மந்திரம் இது பண்ணணும்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் தான் மகான்கள். கண்டிப்பா முடியும் தெரியாத அண்ணாமலை போன்றவர்கள். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால அவங்க வந்து இனி வரும் பக்தர்கள் எல்லாம், நான் சொல்ற விஷயம் என்னன்னா, எவ்வளதோ பக்தர்கள் எவ்வளதோ அதாவது மகனுடைய வழியிலே வராம நிறைய பேர் அவசியம் வேதனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த ஸ்தலத்துக்கு வந்து ஒரே ஒரு முறை இந்த திருக்குளத்துல கால் வச்சு நினைச்சிட்டு சிவனை தொழுதுட்டு, நாகபரணீஸ்வரர், ஆமா, இந்திரன் பாம்பு ரூபத்தில் வந்து வழிபடுவதாக ஒரு ஐதீகமும் அகஸ்தியர் பூஜித்த ஒரு தலமாகவும் சொல்லப்படுகிறது. சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயிலாகவும் கருதப்படுகிறது. ராகுக்கு இது பரிகார தலமாக. எத்தனையோ பெண்கள் திருமண தறியில கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் ராகுக்கு இது பிரச்சனை. காளகஸ்தி போறாங்க இல்லைன்னு சொல்ல, ராகுக்கு இது தஞ்சாவூர் கும்பகோணத்துக்குலாம் போறாங்க. பட் இது என்னன்னா ஒரு மறைக்கப்பட்ட உண்மை. அதை நம்ம எடுத்துட்டு வரோம். மகான்களுக்கு அந்த மறைக்கப்பட்ட உண்மை தெரிகிறது. அங்கே வந்து சமாதி நிலையை அடைந்து சின்னையாட்டம் வந்து எவ்வளவு பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு தெரியுங்களா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அந்த மாதிரி ஒரு மிராக்கிள்ஸ். அந்த மாதிரி சிவன் பிரம்மா விஷ்ணு இந்த மேலையூர்ல வந்து நான் ரெண்டாவது ஸ்தலமா பாக்குறேன். முதல் ஸ்தலம் பழனி அடிவாரத்து கீழே இருக்கு, அங்க பாத்திருக்கேன். அதை தொடர்ந்து சிறப்பான விஷயம் வந்து இந்த மேலையூர்ல இருக்க அமைஞ்சிருக்க கோயில் நாகபாணீஸ்வரர் சிவன் கோயில். ஸோ வந்து எல்லாரும் வாங்க, எல்லாரும் வந்து சிவன் கோயிலை வழிபட்டுட்டு ஐயா வழிபட்டுட்டு போங்க. உள்ள வந்துட்டு நீங்க முதல்ல எல்லா சுவாமிகளும் பார்த்துட்டு கடைசியா சிவனை வந்து வழிபடுங்க. இந்த கோயிலுக்கு வந்தா நீங்க அர்ச்சனை பண்ணுவீங்க. அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐயா போய் ஐயாவோட ஜீவசமாதியில தரிசனம் பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, நீங்க இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. நிறைய நல்ல விஷயம் எங்க கூட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. திரு கார்த்தி அவர்களுக்கும் இரட்டை மகான் பிருந்தாவனம் சேனல் நடத்தி கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும், சத்குரு வெங்கட்ராம சாமி அறக்கட்டளை அத்துணை பேருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் பாடலாசிரியன், திரைப்பட பாடலாசிரியன் தொல்காப்பியன். நன்றி, வணக்கம். குருவே சரணம்.